யார் யாரு கையில புத்தகம் வச்சிருக்கிறீங்களா? இல்ல என்ன பண்றீங்க? இருக்கு இருக்குது புக் இருக்கு. சரி. ஏதாவது இந்த கிரியா யோகத்தை பத்தி பேசலாமா? பேசலாம் ஐயா. கிரியா யோகம் ஒரு அற்புதமானதான். ஆனா அந்த விஷயம் என்னன்னு யாருக்கும் தெரியாது. தெரியுது. சொல்லுங்க ஐயா. கிரியா யோகம் அந்த கிரியா யோகம் என்ன சொல்லுது அப்படிங்கறத பத்தி ஒரு 10 நிமிஷம் பேசலாம். கிரியா யோகம் என்பது கிரியா யோகம் என்பது யோகியின் சுயசரிதம் தமிழ் மொழிபெயர்ப்பு பக்கம் 371 பக்கம் 371 பக்கத்துல இப்படிதான் சொல்றாங்க. கிரியா யோகம் என்றால் என்ன? கிரியா யோகம் என்றால் என்ன? கிரியா யோகம் என்னன்னு நாம அதை கொஞ்சம் பார்ப்போம். கிரியா யோகம் என்பது ஒரு பழைய விஞ்ஞானம். கிரியா யோகம் என்பது ஒரு பழைய விஞ்ஞானம். கிரியா யோகம் என்பது ஒரு பழைய விஞ்ஞானம். பொதுமக்களுக்கு எழுதப்படும் இந்த புத்தகத்தில் கிரியா யோகத்தின் முழு விளக்கத்தை நான் கொடுக்காமல் இருக்கலாம். நாங்க இது முழு விளக்கத்தில் சொல்ல முடியாது, கொடுக்காமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புத்தகத்துல முழு செயல்பாடோ முழு விளக்கமே இல்லை. ஆனா கிரியா யோகத்தை பத்தி சும்மா லேசாக ஒரு 15 பக்கத்தில் சொல்லியிருக்காங்க. ஆனா நாம என்ன பண்றோம்? காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அருந்தி மாலை ஒருவேளை மட்டும் வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை சிறிதளவு அவள் சேர்த்து அன்னப்பாதையை தூய்மை செய்வதற்கு நீங்க அருந்தி வந்தால் அது கிரியா யோகமாக மாறிவிடும். இதுதான் நாம சொல்ற சூத்திரம். ஆனால் இவங்க என்ன பண்ணுங்க, ஒரு 15 16 பக்கத்துல இந்த கிரியா யோக விஞ்ஞானம் என்பது நாங்க 15 பக்கத்துல என்ன சொல்றாங்க, அதனுடைய தத்துவத்தை சொல்றாங்களே தவிர எப்படி செயல்படுத்துறது எளிமையா சொல்ல தெரியல. சரி, இது பழைய விஞ்ஞானம். இது உடலும் மனமும் சேர்ந்து செய்கிற ஒரு பயிற்சின்னு சொல்றாங்க. கிரியா யோகம் என்பது மனித ரத்தத்தில் உள்ள கரியத்தை அகற்றி, இந்த கரியத்தை அகற்றினா இதுவரைக்கும் யாரும் தெளிவான விளக்கம் சொல்லவே இல்லை. ஆனால் கரிமம்னா வேற ஒண்ணும் இல்லை, நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட். ரத்தத்துல கார்பன் வராது, அதாவது உண்ணப்பட்ட கார்பன் வராது. எல்லாமே கார்பன் 14 கார்பன் 12, கார்பன் 13, கார்பன் 17 நேச்சுரல் பீட்டா டிகே. நேச்சுரலாவே அது இருக்கிற ஆற்றல்கள் இதெல்லாம். ஆனா நம்ம வாயுவிலே சாப்பிடுறோம் பார்த்தீங்களா, அது ஏசிட்டா மாறும். நம்ம வாயுவிலே சாப்பிடுற எல்லா கார்பனும் ரத்தத்தை அழுகச் செய்து விடும். அந்த கார்பனைத்தான் நீங்க போடாதேங்கிறாங்க. இதுதான் விஷயமே. கிரியாயோகம் என்பது ரத்தத்தில் உள்ள கரியத்தை கார்பனை எப்படி ரத்தத்துக்கு கார்பன் எங்க போச்சு? யாராவது கேட்கறாங்க. இது கிரியாயோக விஞ்ஞானம் தமிழ்நாடு, இந்தியா பூரா உலகமெங்கும் கிரியாயோக விஞ்ஞானம் இருக்கு. அதுக்கு பேரு யோகதா சத்சங்கன்னு பேரு. அந்த தலைவர் யாரு? பரமஹம்ச யோகானந்தர். அவரை பாபாஜி என்று சொல்லக்கூடிய அந்த யோகி பாபாஜி தமிழ்நாட்டுக்காரர், தஞ்சாவூர் பகையை சேர்ந்தவர் தான். அவர் 2000 ஆண்டுக்கு முன்பாக இமயமலைக்கு போயிருக்காரு. எல்லாருமே நந்தியம் பெருமாள்கிட்ட பாடம் படிச்சிருக்காரு. நந்தியம் பெருமாள் தான் எல்லா திருமூலருக்கு ஆசிரியர். அவர்தான் தலைமை. நந்தியம் பெருமாள் தான் தலைமை. அவர்தான் தலைமை. நந்தியம் பெருமாள் தான் தலைமை. நீங்க அதுக்கு ஆதாரம் எங்க இருக்குன்னா, பாண்டிச்சேரியில அந்த காமேஸ்வரர் கோயில் இருக்கு இல்லையா, காமேஸ்வரர் கோயில். பாண்டிச்சேரியில காமேஸ்வரர் கோயில் இருக்கு இல்லையா, அந்த வெளியூர் நம்ம கிட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தான் ஐயா. அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அது காமேஸ்வரர் கோயில் தான். காமேஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலுக்கு நீங்க போயிருப்பீங்க. அதுல போன உடனே பாத்தீங்கன்னா, உள்ள நுழையிற இடத்துல கோயிலுக்கு உள்ள போனீங்கன்னா, இந்த கருவறைக்கு நுழையிற முன்னாடி பார்த்தா இடது பக்கம் பார்த்தீங்கன்னா, அங்கே நந்தியம் பெருமாளை பற்றி ஒரு துதி இருக்கு, ஒரு பாடல் இருக்கு. அது திருமூலர் திருமந்திரத்தில் 36வது பாடலை அங்க பித்தரத்தங்கள் எடுத்து வச்சிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா, ஆசிரியர் என்பவன் யார் அப்படிங்கறத பத்தி திருமூலர் சொல்லியிருப்பார். அப்பனை நந்தியை ஆறா அமுதனை, அப்பனை நந்தியை ஆறா அமுதனை, ஒப்புலி வள்ளலை ஊழி முதல்வனை, எப்பரிசாயினும் ஏத்திமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள்பெறலாமே, ஈசன் அருள் பெறலாமே அப்படின்னு சொல்லியிருப்பார். அது வேற ஒன்றும் இல்லை. நீ ஆசிரியருக்கு தகுதியான பொருளை கொடுத்து அவன் சொல்றபடி நீ கேட்டால் நீ ஈசனை அருளை பெறலாங்கிற. அங்க உள்ள இருக்கிற ஈசனை பத்தி சொல்லல,
அ அந்த ஆசிரியர் தான் ஈசனை காட்டுகிறான் ஆ, என்று ஆமா 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 ஆசிரியர் தான் ஈசனா சொல்றாங்க அங்க. அப்போ அந்த ஆசிரியர் நீ எந்த பொருளாவது குடுத்து, எப்பெரிசாயினும் ஏத்திமின் ஏத்தினால், அந்த ஆசிரியருக்கு பொருளை குடுத்து, பண்டமாற்று குடுக்க சொல்றான். நீ பண்டமாற்று பொருளை குடுத்தீன்னா, ஆசிரியரோடு நீ ஒப்பந்தம் போட்டுக்க. எப்படி ஆசிரியருக்கு மாணவன் வந்து அ அ பொருள் குடுத்து கத்துக்கிறானோ, அதத்தான் அவர் சொல்றாரு. ஆசிரியருக்கு பொருள் குடுத்து கத்துக்கிட்டீன்னா, நீ உண்மையான இறைவனை பார்க்கலாம்ங்கிறது தான் அது. இதுதான் வந்து இந்த அடிப்படை தத்துவம். இதுதான் அடிப்படை. இதுதான் இந்த 36வது பாடல் சொல்றாங்க. அதுக்கு அந்த இந்த மாரி நீங்க எந்த சிவன் கோயிலுக்கு போனாலும் 63 நாயன்மார் இருப்பாங்க. இந்த 63 நாயன்மார் பார்த்தீங்கன்னா, திருமூலர் நாயனார்ன்னு கீழ எழுதியிருப்பான். 63 நாயன்மார்கள்ல. அது பார்த்தீங்கன்னா, பேரெல்லாம் எழுதியிருப்பான். சில இடத்துல பேரெல்லாம் எழுதியிருப்பான். எல்லா இடத்துலயும் யார் யாரும்பாங்க. அதில பார்த்தீங்கன்னா முக்கியமானது அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருநாவுக்கரசர் வருவாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது யாருன்னு கேட்டீங்கன்னா, திருமூலர் தான். அதனால தான் சைவ சித்தாந்த 10ஆம் திருமுறை திருமந்திரம்னு நினைக்கிறேன். அத தூக்கி சேர்த்திருக்காங்க. ஆனால் அது அத்தனையுமே மருத்துவ நூல். அத்தனையுமே மருத்துவம். அது மனம் சம்பந்தமான நூல். அது யாருமே ஆராய்ச்சி பண்ணவே இல்ல. யாருமே யாரும் ஆராய்ச்சி பண்ணதில்லையா அதுல? எவனும் பண்ணல. இல்ல ஐயா, அந்த கோயிலுக்கு வந்து ஒரு இது பிரசித்தி பெறது அவங்களாலதான் பெருசு. உள்ள இருக்கிற இது சிலைனால கிடையாது. அவங்களாலதான் ஆ பிரசித்தி பெறுது கோயில். அதான் உள்ள இருக்கிற அந்த சித்தர்கள்ல தான் அது நடக்குதுங்கிறது தான் அது விஷயம். சரி. கிரியா யோகத்த பத்தி பேசுவோம். கிரியா யோகம் என்பது மனித ரத்தத்தில் உள்ள ஒரு 10 நிமிஷம் தான். காரிய அ ம அ மனித ரத்தத்தில் உள்ள அதாவது மனித ரத்தத்தில் உள்ள கரியம், அதாவது கார்போஹைட்ரேட், அதாவது கார்பன் நாம் சாப்பிடுற உணவுப் பொருள். நம்ம உணவுப் பொருள் தான் கார்போஹைட்ரேட்ன்னு சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. அ அகற்றி அந்த பிராண சக்தியை அகற்றி, பிராணவாயுவின் அதாவது அந்த கார்பனை அகற்றி, அந்த நாம் சாப்பிட்ட உணவுப் பொருளை அகற்றி, பிராணவாயுவின் மூலம் புத்துணர்ச்சி பெறச் செய்யும் மனம், உடல் சம்பந்தமான அடிப்படையிலான ஒரு மன உடல் சம்பந்தமான நூல் அடிப்படையிலான ஒரு எளிய முறையாகும். இந்த அதிகபட்சியான இதுல இப்படி செய்கின்ற பொழுது, இதில செய்கின்ற பொழுது அதிகபட்சமான அந்த ஆக்ஸிஜன் ஆனது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அதிகபட்சமான ஆக்ஸிஜன் என்ன ஆகிறது? இது அதிகபட்சமான பிராண சக்தியின் அ அ அணுக்கள் பாருங்க திருப்பி எங்க வர்றான்? அணுக்கள் உயிரோட்டமாக இதுக்கு பேர் லைஃப் கரண்ட்ன்னு சொல்லுவாங்க. அப்ப அணுவுல கை வைக்கிறான் பாருங்க. அந்த அணு எங்க திருமூலர் வந்து அணுவ பத்தி பேசிட்டே இருப்பாரு. நீ இந்த ரத்தத்தில இருக்கிற கார்பனை அகற்றிட்டே இருந்தீன்னா, அங்க ஃபுல் அ நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாயிரும். அல்லது நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாகுறது வேற ஒண்ணும் இல்ல. ஆக்ஸிஜன் அதிகமாகுறது தான் சொல்றேன். ஆனா, ஆக்ஸிஜனோடு நைட்ரஜனும் சேர்ந்து அதிகமாகிறது அப்படிங்கிறது தான் விஞ்ஞானம். இத வந்து இந்த முண்டங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உடம்பு வந்து நைட்ரஜன தயாரிக்காதுன்னு தவறா இன்ன வரைக்கும் சொல்றாங்க. ஆனால் ஆனால் 1998ல உடம்பு நைட்ரஜன் பிளஸ் ஆக்ஸிஜனை தயாரிக்கிறதுன்னு சொல்லிட்டு நோபல் பரிசே வாங்குனாங்க. என்னது? நோபல் பரிசு வாங்கினாங்க ஐயா. அவரு பேரு டாக்டர் ஃபெரிட் முராட். டாக்டர் ஃபெரிட் அமெரிக்காவை சேர்ந்தவர். அவர் தான் எம்பிபிஎஸ் டாக்டர். அமெரிக்காவுல எம்பிபிஎஸ் டாக்டர். அவர் எம்பிபிஎஸ் மருத்துவ ஆராய்ச்சி விஞ்ஞானிகள். இவனெல்லாம் மருந்து குடுக்குறவன். மருந்த குடுக்குறவன் விஞ்ஞானி கிடையாது. அவனுக்கு டாக்டர்ன்னு பட்டமே குடுக்கக்கூடாது. ஒன்லி மெடிக்கல் பிராக்டிஷனர். இனிமே இந்த எவன் எம்பிபிஎஸ் படிக்கிறானோ அவனுக்கு டாக்டர்ங்கிற பட்டமே குடுக்கக்கூடாது. டாக்டர்னாவே ரிசர்ச் பெர்சன் அர்த்தம். பிஹெச்டி, டி டாக்டர்னாவே டாக்டர் அப்துல் கலாம்ங்கிறாரு. டாக்டர் அப்துல் கலாம்ங்கிறேன், டாக்டர் கலைஞர்ங்கிறேன், டாக்டர் எம்ஜிஆர்ங்கிறேன். இவங்கலாம் என்ன வைத்தியம் பண்றவங்களான்னு கேட்கிறேன். அவங்க சில துறையில மேம்பாடு அடைஞ்சிருப்பாங்க. அதனால தான் டாக்டர் பட்டம் குடுக்குறது. இவன் டாக்டர்னாவே ஏதோ எம்பிபிஎஸ் நடிச்சிட்டு இருக்கிறான். இங்க தான் இந்த வெள்ளைக்கார மண்டை அறிவு கெட்ட மூட்டை இவன் பண்ணி டாக்டர்ன்னு சொல்லி உலகத்த நாசம் பண்ணிட்டான். முதல்ல புடுங்கிரணும். டாக்டர் பட்டத்த புடுங்கிரணும். புடுங்கிட்டு மருந்து குடுக்குறவன், கால் அமுத்தி விடுறவன்னு சொல்லணும். பிசியோதெரபிஸ்ட் கால் கை அமுத்தி விடுறவன்னு சொல்லணும். ஆ எம்பிபிஎஸ் டாக்டர் மருந்து குடுக்குறவன்னு சொல்லணும். உண்மையிலே மெடிக்கல் பிராக்டிஷனர் தான் அர்த்தம். மெடிக்கல் பிராக்டிஷனர். மெடிசின் பிராக்டிஷனர் தான் அர்த்தம் எம்பிபிஎஸ் டாக்டருக்கு. இவன் டாக்டர்ன்னு பட்டம் போட்டு உலகத்தையே ஏமாத்திட்டு இருக்கானுங்க. இது வெள்ளைக்காரன் பண்ண முண்டம். அது பிரிட்டிஷ்காரன் பண்ண தவறு தான். இந்த டாக்டருக்கும் வித்தியாசம் தெரியறதில்ல. அந்த டாக்டருக்கும் வித்தியாசம் தெரியறதில்ல. உண்மையா டாக்டர்னா இப்ப என் பொண்ணு கூட பிஹெச்டி பண்றாங்க. பிஹெச்டி டாக்டரேட்ம்பாங்க. சரி இருக்கட்டும். இதுல அணுவ பத்தி சொல்றாங்க. அந்த கிரியா யோகத்துல முழுக்க முழுக்க அணுதான். இந்த அணு என்னவா மாறுது அப்படிங்கிறது. இதுல தான் ரொம்ப அடுத்ததா முக்கியமானது. அப்ப நாம் சாப்பிட்ட கார்பனை முறையாக எடுக்க வேண்டும். எப்படி முறையாக எடுக்கணுங்கிறது இந்த புத்தகத்துல எந்த விளக்கமும் சொல்லல. மேல் வரியிலே சொல்லிட்டான். இந்த புத்தகத்தில் விரிவான விளக்கம் கொடுக்கப்படாமல் இருக்கலாம். அது வந்து யோகதா சக்தி சங்கத்தை சேர்ந்து
அங்கேயே 12 ஆண்டு பயிற்சி பெற்று எத்தனை ஆண்டு? 12 ஆண்டு பயிற்சி பெற்றிருக்காம. 12 ஆண்டு பயிற்சி பிறகு இவன் நாசமா போயிருவாங்க. எப்படா 12 ஆண்டுன்னா 12 ஆண்டு சொல்லிக் குடுப்பேன்னா அதுவும் கிடையாது. 12வது வருஷத்துல ஒரு 2 நிமிஷத்துல சொல்லிக் குடுத்துட்டு ஓடுறான்னு தொரத்தி விட்டுருவான். அப்படித்தான் நடக்கும். பின்ன எப்படி நீங்க 12 ஆண்டுக்கு என்னடா வேலை இருக்குது இங்க? அ ஒரு எளிய பயிற்சி முறையாகும். இந்த அதிசயமான இந்த அதிகப்படியான பிராணசக்தி இந்த அதிகப்படியான பிராணசக்தி உயிரூட்டமாக மாற்றப்பட்டு, அப்ப அந்த கார்பனை அகற்றுகின்ற பொழுது, உள்ளே நைட்ரஜன் பிளஸ் ஆக்ஸிஜன் உண்டாகுது. புத்தகத்தின்படி ஆக்ஸிஜன் அதிகமான்னு வச்சுக்குமே, அந்த ஆக்ஸிஜன் அதிகமா இருக்கறனால என்ன நன்மை ஏற்படுதுன்னா, மூளையும் மற்றும் முதுகுத்தண்டின் பாருங்க அதான் எழுதுறான். மூளையும் மற்றும் முதுகுத்தண்டு மூளையும் மற்றும் முதுகுத்தண்டு மையங்களை புத்துணர்ச்சி பெற செய்கின்றன. அசுத்த ரத்தம் பாருங்க. அசுத்த ரத்தம் பெருகுவதை நிறுத்துவதன் மூலம், நீ தின்னு தின்னு எதை கெடுத்துக்கிற? அசுத்த ரத்தத்தை உண்டாக்கிக் கொள்கிறாய். தின்னு தின்னு காப்பி குடிக்கிறது, இட்லி திங்கிறது, தோசை திங்கிறது, தின்னு 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 கண்டபடி தின்னு, ரத்தத்தை என்ன பண்ற? கெடுத்துக்கிறேன்னு எழுதுறாங்க. இந்த புத்தகம் உலக புகழ் பெற்ற நூல். எல்லா யுனிவர்சிட்டில வச்சிருக்க உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளையும் இந்த இந்த புத்தகம் இல்லாம இருக்காது. அவ்வளோ பெரிய இந்த யோக ஞானம் சொல்லியிருக்கார். சிம்பிளா. ஆனா இவரு தான் அமெரிக்காவுல எல்லா அ அரசியல்வாதிகள் முன்னாண்ட, கவர்னர் முன்னாண்ட, பெரிய பெரிய டாக்டர் முன்னாண்ட, நான் பாரு நான் அப்படி சிரிச்சுக்கிட்டே என் உயிர விட போறேன்னு சொல்லி உயிர விட்டு காமிச்சாரு. என்ன விட்டு காமிச்சாரு? உயிரை நினைத்தால் விட முடியுங்கிறாரு. அப்படியே எல்லாரும் பார்த்து மிரண்டு போயிட்டானுங்க எல்லாரும். அப்படி பாடியில செக் பண்ணி பார்த்தா எந்த வகையான நோயும் இல்ல. எப்படி உயிர விட்டாரு? அப்போ ஒரு மனிதன் சாவறான்னா நோய் இருந்தத அ அலோபதி மருத்துவம் என்ன சொல்லுது? மருந்து என்ன சொல்லுது? அலோபதி விட்டுருங்க. மருந்து என்ன சொல்லுதுன்னா, நோவுல தான் சாகணும்னு சொல்லுது. என்னது? இந்த நோய் தான் சாவன்னு சொல்லுது ஐயா. மருந்தென வேண்டாம் யாக்கைக்குன்னு ஒரு வார்த்தை இருக்கு ஐயா. அது சரி. அத நான் ஒத்துக்கிறேன். அது சரி. ஆனால் இந்த மருத்துவ உலகம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதன் வந்து ஒண்ணு விபத்துல சாகணும். அடிபட்டு நசுங்கி போய் சாகணும். அல்லது தூக்கு போட்டு சாகணும். அல்லது வந்து போர்ல சாகணும். அல்லது அரசாங்கம் வந்து கொல்லுதல் அப்படி சாகணும். சாதாரணமா சாகற அந்த ஒரு மனிதன் நோவுல தான் சாகணும் அப்படின்னு மருந்துடைய சட்டம். ஆனால் இவருக்கு பாடியில செக் பண்றது நோய்க்கான காரணமே இல்ல. எப்படி உயிர் போச்சு அப்படின்னு எங்களுக்கு தெரியலன்னு யார் சொல்றாங்க? அமெரிக்கால சான் பிரான்சிஸ்கோ. அமெரிக்கால புகழ்பெற்ற இடம் சான் பிரான்சிஸ்கோ. இந்த சான் பிரான்சிஸ்கோல தான் மிகப்பெரிய யோகதா சங்கம் இருக்குது. இவரு இந்தியாவிலிருந்து அமெரிக்கா போயிட்டாரு. யாரு? பரமஹம்ச யோகில கையில காட்டுறேன்ல, இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போயிட்டாரு. அங்க போய் மிகப்பெரிய யோகதா சங்கத்த கட்டுறாரு. அங்க வந்து பல லட்சம் பேர் உறுப்பினரா இருக்காங்க. எத்தன பேருங்க? பல லட்சம் பேர். இந்த புத்தகம் ஆங்கிலத்துல இருக்கு. இந்த புத்தகம் உலகத்துல எல்லா நாட்டு மொழிகளிலும் இந்த புத்தகம் உலக புகழ் பெற்றது. அவரு சொல்றாரு, "நான் உயிரை விடுறேங்கிறார்." அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே சிரிச்சுட்டே இருக்காரு. கண்ணு அப்படியே மேல பார்த்துட்டே இருக்காரு. எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. பார்த்துட்டு உயிர் போயிடுச்சு. என்னது? உயிர் போயிடுது. அதேதான். செக் பண்ணி பார்க்குறாங்க. உயிர் போயிருச்சு, உயிர் போயிருச்சுங்கிறாங்க. ஆமா. அப்புறம் 10 நாளா, 15 நாளா வச்சிருந்தாங்க. அந்த உடம்பு ஒண்ணுமே ஆகல. அப்படியே தூக்கி பூமியில இறக்கிட்டாங்க. அந்த செய்தி வந்து இந்தியாவுக்கு வருது. உடனே மிகப்பெரிய உலக புகழ்பெற்ற யோகின்னு பட்டம் குடுத்து, அப்ப இருந்த அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம் நெனைக்கிறேன். 1957 அத பத்தி முழு வரலாறு இருக்குது. அப்புறம் ஸ்டாம்ப் வெளியிடுறாங்க. என்னது? ஒரு ஒரு மதிப்புக்குரிய மனிதனை உயர்த்தணும்னா நம்ம நாட்டு ஒரு வழக்கம். ஸ்டாம்பில தலையில அச்சடிச்சு, ஆ யோகானந்த பரமஹம்சர் வந்து உண்மையான யோகி. அவர் வந்து எந்த பற்றும் இல்லாமல் தன் உயிரை விட்டார். யார் முன்னாண்ட? வெள்ளைக்காரன் முன்னாண்ட விட்டு காமிச்சார். வெள்ளைக்காரன் நடுங்கி போயிட்டானுங்க எல்லாரும். அதுதான் உண்மை. சரி. இது நடந்துட்டு போட்டு நம்ம இதெல்லாம் இந்த புத்தகத்துல இருக்க படிச்சு பாருங்க. அதனால தான் இது உலக புகழ் பெற்ற அதான் யோகியின் சுயசரிதைன்னு பேரு. அதுல அந்த யோக விஞ்ஞானங்கிற ஒரு 15 பேப்பர் இருக்குது. அதுல வந்து அந்த அழகும், ஒழுக்கத்த சொல்றானே தவிர, ஹவ் டூ கோ டூ பிராக்டிஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டே இல்ல. அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா, காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அருந்தி, மாலை ஒரு வேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளோடு சிறிதளவு அவுள் சேர்த்து, சிறிதளவு உப்பு 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 காரம் சேர்த்து தாளிசம் செய்து, உண்டு வந்தால் படிப்படியாக உள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே போயிரும். கார்பன் புலம் நீங்கி நடுநிலை பெற்ற உடலாக மாறிவிடும். அப்ப நைட்ரஜன், ஆக்ஸிஜன் அதிகமாயிரும். அப்ப நீங்க சாக மாட்டீங்க. பசி தாக்கம் இருக்காதுங்கிறது நான் வந்து ஒரு வரியில சொல்றேன். இதுக்கு அவன் கதை விடுறான் விட்டுக்கிட்டே இருக்கான். என்னது? கதை விஷயத்த மட்டும் விடுறான் சொல்லல. உள் விஷயத்த சொல்லல. ஆ நீ சொன்னா தான் நீ அப்புறம் அங்க வரமாட்டே நீ. அவன் என்ன சொன்னா 12 வருஷம் இந்த காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்து மாலை ஒரு வேளை மட்டும் வேண்டிய அளவு கீரை இந்த கீரை சொல்றதுக்கு 12 வருஷம் உட்கார்ந்துருக்கேன். நான் போய் எருமை மேய்ச்சிட்டு இருக்கணும் போய். எருமை மேய்ச்சிட்டு பாத்திரம் கழுவி விட்டு செருப்பு துடைச்சிட்டு உட்கார்ந்துருக்கணும். ஆமாங்கய்யா. அப்போ இப்ப இது சாணி அள்ளணும், எடுபிடி வேலை செய்யணும், எல்லாம் அங்கேயே இருக்கணும். குடுக்கறத சாப்பிடணும், காலங்காலமா அதுல ஒரு துண்ட ஒண்ணு கட்டி கிடக்க வேண்டியதுதான். அதேதான். அதைத்தான் அவன் சொல்றான். 12 வருஷம் அங்கேயே சேவை இதுதான் குரு
அப்படி சேவை செய்யறது தான் கரெக்ட். அப்பதான் அந்த வெட்கம், மானம், சூடு, சொரணை எல்லாம் போயி, ஒரு சமூக அர்ப்பணிப்பு வரும். அதுக்கு தான் குருகுல கல்வி முறைன்னு பேரு. நீங்க தின்னு போட்டு இப்ப என்கிட்ட வரவங்க பூரா என்னங்க உங்க வேலைய பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. என்ன என்னோடயே இருக்கிறீங்க? ஒண்ணும் கிடையாது. வேலைக்கு போறீங்க, வர்றீங்க. அங்க எல்லாம் பார்க்குறாங்க உன்னைய. என்னடா கிறுக்கு நாட்டம் இருக்கிறீங்கிறான். இது உண்மையாகவே ஒரு அமைப்பு முறை இருந்து, உண்மையாலுமே ஒரு கல்விச்சாலை இருந்து, இப்ப நான் தொடங்கி இருக்க கல்விச்சாலை தொடங்கி அதெல்லாம் அங்க வந்து பாடம் படிச்சிருந்தா அதுக்கு அர்த்தம் தெரியும். நீங்க வீட்டுலயே உட்காந்துக்கிறீங்க, வீட்லயும் சண்டை போட்டுக்கிறது. அங்க கடையில போனாலும் சண்டை போட்டுக்கிறது. எல்லாம் கேட்பானுங்க, என்னடா இளைக்கிறேன்பா, போறேன்பா, வர்றேன்பா. அததான் நாம தூய்மை பண்றோன்னு எவனுக்கும் புரியாது. தூய்மை பண்றதுங்கிறது ஏன்னா நீங்க உங்க தொழில பார்த்துட்டே சுத்தம் பண்ணும் பொழுது, என்னடா அப்படின்னு கேட்கும் பொழுது ஆனா அதே ஒரு யோகா சங்கத்துல, ஒரு பயிற்சி மையத்துல ஒரு 10 வருஷம் உள்ள இருக்கும்பொழுது மக்கள் தொடர்புல எதுவுமே இருக்காது. நீங்க பயிற்சி முடிக்கிறீங்க, ஒரு 10 வருஷம் கழிச்சு வெளிய போறீங்க. இந்த மாரி யோக மருத்துவம் கத்துக்கிறேன்னு சொன்னா, யாருக்கும் விளக்கம் சொல்ல தேவையில்ல. இங்க பாட்டுக்கு மருத்துவம் பார்க்கலாம். அதனால தான் இந்த நீர் மருத்துவம் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் விஷயமே. சொல்லி முடிக்கிறேன். அப்போ அ அதாவது அசுத்த ரத்தம் பாய்வதை தடுத்து நிறுத்துவதன் மூலமாக இது என்ன சொல்றான்? அசுத்த ரத்தம் பாய்வதை தடுத்து நிறுத்துவதன் மூலமாக யோகியானவன் திசுக்களின் அழிவை குறைக்கவோ, தடுக்கவோ முடியும். அதாவது இந்த டிஎன்ஏ டேமேஜ் இந்த டிஎன்ஏ டேமேஜை அழிவதை தடுக்க முடியும். அதன் ஆயுள் காலத்தை கூட்ட முடியும். அழிவதை தடுக்க முடியும். யார் இந்த யோகியானவன்? எவன் நீர் மருத்துவத்தையும், இந்த காய்கறி மருத்துவத்தையும் செய்றானோ, அவனுக்கு சுத்த பாயுது. அவன் தான் யோகிங்கிறான். அப்ப தடுக்கவும் முடியும். நன்கு முன்னேறிய யோகி பாருங்க, நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட தண்ணீருக்கு வந்ததுக்கு அப்புறம், தன் செல்களை சக்தியாக மாற்றுகிற செல்லையே சக்தியா மாத்திடுறான். என்னது? ஒவ்வொரு செல்லையும் என்னவா மாத்திடுறான்? சக்தியா மாத்திடுறான். இதுதான் நைட்ரஜன், புரோட்டீனா மாறுது. அந்த நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம், ஆ நம்ம உடம்புல எங்கேயுமே அந்த வெங்காய சருகு அளவு கூட என்ன இருக்காது. சளி இல்லாத பொழுது, தானாவே நியூட்ரான் உள்ள புரோட்டானுக்குள்ள போயிரும். நம்ம உடம்பு கார்பனால் ஆனது. கார்பனுக்குள்ள வெளிய இருக்க நியூட்ரான் புரோட்டானா மாறும். உள்ள இருக்கிற புரோட்டான் நியூட்ரானா மாறும். அப்போ இந்த வெங்காய சருகு மாரி இருக்கிற சளிய எடுத்துட்டோம்னா, அந்த திரைய எடுத்துட்டோம்னா, அந்த திரையை கடந்து போற அளவுக்கு கூட இந்த வெளிய இருக்கிற அந்த நியூட்ரானுக்கு சக்தி இல்ல. அது வீக் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த தடைய எடுத்துட்டோம்னா, தானாவே அது உள்ள போயிருது. அப்ப அந்த நியூட்ரான் உள்ள போறப்ப புரோட்டானா மாறுது. நியூட்ரான், புரோட்டான், புரோட்டான், நியூட்ரான். நியூட்ரான் டூ புரோட்டான், புரோட்டான் டூ நியூட்ரான். இதோடு சேர்ந்து நைட்ரஜன் போகுது. எல்லாமே உள்ள இப்ப டைரக்ட்டா செல் ரீசார்ஜ் ஆகுது. அதத்தான் நான் சொல்றேன். இது வயித்துக்கு போறதில்ல, மூக்குக்கு போறதில்ல. நேரா உடம்ப உறிஞ்சுதுன்னு சொல்றதுக்கு தான் நான் கத்துறேன். எப்படி அவன் சாகாம இருந்துக்கிறான்? இப்ப ஒண்ணும் இல்ல. ஒண்ணுமே கிடையாது. நம்ம கண் முன்னாட பார்த்தோமே, அந்த சோனம் வாங்சு 30 நாள் இருந்தார். அப்ப மருத்துவர்கள்லாம் பார்த்துட்டு, "உள்ள உறுப்பு நல்லா தான் இருக்குது" அப்படின்னு சொல்றானுங்க. ஏன் அவர் எந்திரிச்சு நடக்கலன்னா, மலம் அடைச்சு காற்று உற்பத்தியாகி, இந்த காற்று எல்லா பக்கம் போய் அடைச்சு நிறுத்திருச்சு. கை, கால நகர முடியாம பண்ணிருச்சு. அவன் கூட்டி போறவன் எப்படி இருக்கான் பாருங்க. ஆனா நாம என்ன பண்றோம்? படிப்படியா சுத்தம் பண்ணி சொல்லி, உணவு பாதையில மலத்த பூரா எடுத்தோம்னயே, நாம ரோபோட் மாரி மாறிர்றோம். என்ன மாரி மாறிர்றோம்? ரோபோட். ரோபோட் இயற்கையா மாறிடும். ஹியூமன் படிச்சு நடமாடும் தாவரம். சொல்லி முடிக்கிறேன். ஆக யோகி தன் செல்களை சக்தியாக மாற்றுகின்றான். எலியா அத இயேசு பெருமான் சொல்லி இங்க பார்த்தீங்கன்னா, இயேசு பெருமான பத்தி சொல்றாங்க. இயேசு இந்த மாரி கலைகளை கற்றிருக்க வேண்டும். எலியா, இயேசு, கபீர் மற்றும் அநேக தீர்க்கதரிசிகள் கிரியா மாறி இந்த மாரி ஏதோ ஒண்ண கத்துருக்காங்க அவங்க. கிரியான்னா அக தூய்மை தான். கிரியா மாரி இயேசு கத்துருக்காங்க. கபீரு, அப்புறம் எலியா இந்த மாரி நெறைய தீர்க்கதரிசிகள் இந்த மாரி ஒரு பயிற்சியை கற்றிருக்க வேண்டும். ஆகினால தான் அவர்கள் மிகப்பெரிய சாதனைகள் செய்ய முடிந்தது அப்படிங்கிறாங்க. அந்த மந்திர, தந்திரம் அதெல்லாமே. அ அல்லது அதை போன்றதொரு உத்தியை அ அ தேர்ந்தவராய் இருந்திருக்கிறார்கள். இயேசு பெருமானுக்கு இந்த மாரி கலைகள்லாம் கத்திருக்கிறாருங்கிறாரு. அதனால தான் இயேசு பெருமான் இன்னைக்கும் அவரு பிறந்ததிலிருந்து அவங்க அப்பா ஒரு அளவுக்கு பெருசாயிருப்பாரு. 12 வயசு, 13 வயசு ஆயிருக்கும். அதுவரைக்கும் அப்பா, அம்மாவோட இருந்திருப்பாரு. அதற்கப்புறம் காணா போனவரு 30வது வயசுல தான் மக்களுக்கு பயிற்சி குடுக்க வர்றாரு, உபதேசம் பண்ண வர்றாரு. அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் எங்க போனாருன்னு யாருக்கும் தெரியாது. 20 ஆண்டுகள் எங்க போனாலும் தெரியல. 30வது வயசுல தான் வர்றாரு. 33வது வயசுல இந்த பூமியை விட்டு கிளம்பிடுறாரு. அதுக்குள்ள அவருக்கு தண்டனை குடுக்குறாங்க. அதெல்லாம் நடக்குது. அதெல்லாம் 2வது சமாச்சாரம். அப்ப கிட்டத்தட்ட இயேசு பிறந்ததிலிருந்து 30 ஆண்டுகள் எங்கே தலைமறைவாகியிருக்காரு. அந்த இயேசு பெருமான் தோன்றியதே வெறும் 3 வருஷம் தான் சொல்லிட்டு வரலாற்று ஆராய்ச்சியாளர் மொத்தமா 33 ஆண்டு தான் பூமியில இருந்திருக்கிறார். 33
3 ஆண்டுகள் தான். அவர் கல்யாணம் பண்ணல, ஒண்ணும் பண்ணல. அதெல்லாம் ரைட். ம். அவருக்கு அப்பாவே கிடையாது. யாருக்கு? இயேசுநாதருக்கு அப்பாவே கிடையாது. அப்பவே ஆ அதே மாரி ஆதிசங்கருக்கு அப்பா கிடையாது. இந்த மாரி இதெல்லாம் என்ன வேற ஒண்ணுமே இல்ல. அந்த தூய உடம்பாக இருக்கிற பொழுது, அந்த ஒளி தானாவே கிரியேட் ஆயி, ஒரு குழந்தைய உற்பத்தி பண்ணிரும். இன்னைக்கும் கூட ஆண் இல்லாம, பெண் இல்லாம உயிரினங்கள் இருக்குது கடல்ல. ஆண் இல்லாம, பெண் இல்லாம அது ஆணாக இருக்கும். அதே உடல் பெண்ணாக மாறும். ஆணாக இருக்கிறப்ப அந்த அ அ அந்த உயிரின உற்பத்தி பண்ணி, பெண்ணாக இருக்கிறப்ப அது உள்ள செலுத்திரும். இன்னைக்கும் வந்து ஆணாக இருக்கிற உயிரும் இருக்குது, பெண்ணாக இருக்கிற உயிரும் இருக்குது. பெண்ணாக இருக்கிறப்ப, இந்த ஆணாக இருக்கிற விந்தணு உள்ள வாங்கி உள்ள செலுத்தி தானே குழந்தை பெத்துக்கும். இப்படியெல்லாம் இருக்கு. அது காரணம், அது ஒரு அமைப்பு இயற்கையில் இருக்கு. உடம்பே அப்படி மாறிக்குதுங்கிறேன். உடம்பே உடம்பு இப்படி மாறிடும் ஐயா. இது வந்து கோடியில ஒருத்தருக்கு தான் நடக்குது. யாருக்கு? கோடியில ஒருத்தவருக்கு. ஆ அந்த மாரி தான் இயேசு. அந்த மாரி தான் ஆதிசேகர். அவங்க அவங்க அப்பா கிடையாது. ஆதிசேகர் அப்பா இல்ல. இப்படித்தான் நெறைய பேத்த சொல்லிட்டே போலாம். இந்த மாரி ஒரு உலகத்துல ஒரு 100 பேர் இருந்திருப்பாங்க. நமக்கு அதான் வரலாறு தெரியல. நமக்கு இயேசுநாதர பத்தி தெரியுது. ஆதிசங்கர பத்தி தெரியுது. எனக்கு தெரிஞ்சு ஆதிசேகருக்கு அப்பா கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இயேசுநாதருக்கு அப்பா வளர்ப்பு தந்தை தான். வளர்ப்பு தாவீதோ என்னமோ நெனைக்கிறேன். வளர்ப்பு தந்தைன்னு நெனைக்கிறேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஆ இயேசு, கபீரு மற்றும் அநேக தீர்க்கதரிசிகள் நம்ம கிரியா போன்று அதை போன்றதொரு உத்தியில் ஏதோ ஒரு முறையில் தேர்ந் தேர்ந்தவராக இருந்ததன் மூலம் நினைத்த மாத்திரத்தில் தங்கள் உடல்களை உருவாக்கவோ மற்றும் உருக்குலைக்கவோ முடியும். அவங்க நினைச்சாங்கன்னா திடீர்னு உடம்ப காணாக்கிடுவாங்க. உருக்குலைச்சிடுறது. திடீர்னு உருவாக்குறது. இதெல்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க. யாரு? இந்த இயேசு, இந்த மாரி நெறைய பேர் இந்த வேலைய பண்ணியிருக்காங்க. அப்படின்னு உடம்பு சுத்த ரத்தத்தில் புதிய பரிணாமம் தோன்றுகிறது. அதாவது இந்த 5ஆம் அறிவில் இருக்கிற உணவு பழக்கம், 6ஆம் அறிவுல பகுத்தறிவு இதெல்லாம் விட்டுட்டு, நீங்க ரத்தத்த தூய்மை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இந்த உடல் புதுமையான உடலாக பல அற்புதங்கள் செய்கின்ற அது உடம்பிலே ஏற்கனவே அந்த டிஎன்ஏல செய்தி இருக்கு. இந்த தூய்மை செய்கின்ற பொழுது தான் உங்களுக்கு இருக்கிற செய்திகள் வெளியே வந்து உடம்பு பரிணாமமாக மாறுகிறதுங்கிறது தான் விஞ்ஞானம். அப்ப ஏற்கனவே உங்க உடம்பு பின்னப்பட்டு தகவலோடு தான் அனுப்பப்பட்டு இருக்கிறது. நீங்க இதுக்கு தெரியவே இல்ல. இது புதுசாலாம் வர்றதில்ல. ஏற்கனவே இருக்கிற பழைய செய்தி தான். நீங்க நீர்ப்பயிற்சி பண்ண இயற்கையால் முடிவு செய்யப்பட்ட அந்த செய்திகள், அந்த டிஎன்ஏக்கள் அப்பதான் வேலை செய்யும். எப்பொழுது? பரிசுத்தமாக இருக்கிற ரத்தம் தூய்மையில் இருக்கின்ற பொழுதுதான் உங்கள் உடம்பு அந்த ஏற்கனவே இருக்கிற பரிணாம சித்தாந்தங்கள் அது கட்டுகள் உடைக்கப்படுகின்ற பொழுது உள்ளபடி மாறுகிறது. என்னது? உள்ளபடி மாறுகிறது. இப்ப உதாரணத்துக்கு 1 வயசு குழந்தை இனப்பெருக்கம் செய்ய முடியுமான்னா முடியாது. 1 வயசு குழந்தை இனப்பெருக்கம் செய்ய வேணும்னா செய்யுன்னு சொன்னா செய்ய முடியாது. ஏன்னா அதுக்கான தகவல் இருந்தாலும் கூட, அதுக்கு பருவம் அடைய வேண்டும். அதுக்கு தான் 20 வயசுங்கிறான். அதே குழந்தை 20 வயசு ஆகுறப்ப இனப்பெருக்கம் செய்யுதா இல்லையா? அந்த தகவல் ஏற்கனவே அந்த அந்த டிஎன்ஏ இருந்தா தான், அந்த 20 வயசுல குழந்தை பெக்க முடியும். இதுக்கு அது உதாரணம். ஆனா, அந்த 1 வயசு குழந்தை ஏன் செய்ய முடியாது? அதுக்கு தகவல் இருக்குது, மூடப்பட்டு இருக்கிறது. அது 20 வயசு ஆகிற பொழுது தான் அந்த தகவல் திறக்கப்படுகிறது. அப்ப திறக்கும் பொழுது தானாகவே குழந்தை பெத்துக்குது. இதான் விஷயமே. ஒரு ஆணோடு, பெண்ணோடு சேர்ந்து பெண்ணா இருந்தா ஆணோட சேருது. இதுதான் இயற்கையின் இனப்பெருக்கம். அதே மாரி தான் இந்த உடம்பு தூய்மை அடைகின்ற பொழுது, கெட்டுப்போன உடல் அனைத்தும் சமச்சீராகின்றது, சீராகி விடுகிறது. அப்பொழுது அங்க இருக்க உண்மைகள் வெளியே வருது. உண்மை அதிசயம் கிடையாது. இப்ப இயேசுநாதர் வந்து அந்த இடத்துல போனாரு, அப்படி பண்ணாரு. முடவன நடக்க வச்சாருங்கல்ல, அதெல்லாம் வந்து அதிசயம் கிடையாது. அதெல்லாம் இயற்கையின் உண்மைகள். என்னது? இயற்கையின் இயற்கை உண்மைகள். உண்மைகள் ஐயா. உண்மைகள போய் ஏன் அதிசயமா பேசிக்கிட்டு இருக்க? அப்புறம் அதிசயமா பேசி தான் நாசமா போச்சு. இப்ப கனலீலாவுக்கு கைகள் எப்படி நல்லாயிட்டு இருக்குது. பரமேஸ்வரிக்கு கைகள் நல்லாயிட்டு இருக்குது. பன்னீர்செல்வத்துக்கு அது என்னமோ நல்லாயிட்டு இருக்குது. பிரேரனுக்கு ஏதோ கொஞ்சம் உடம்பு பெருசு அது நல்லாயிட்டு இருக்குது. இதெல்லாம் அதிசயம் கிடையாது. இதெல்லாம் இயற்கையில உண்மைகள். என்னது? இயற்கை உண்மைகள். இது உங்களுக்கு எடுக்காதவங்களுக்கு தெரியாது. அதனால என்ன சொல்லணும்? இது வந்து யோக மருத்துவம். இது உடல் மனம் சம்பந்தப்பட்டது கேட்காத. அது ஒரே அடி. இது யோக மருத்துவம். இது உடல் மனம் சம்பந்தப்பட்டது கேட்காத. அதோட ஏன்னா, வெறும் உடலை மட்டும் பார்க்கிறவன் முட்டாள். வெறும் உடலை மட்டும் பார்க்கிறவன் முட்டாள். அதனால உடலை பற்றி கேட்கறதுன்னு முதல் கேள்வி பாரு. இது உடல் மனம் சம்பந்தப்பட்டது யோக மருத்துவம். இத பத்தி கேட்காத. உனக்கு வேணுமா? அந்த நம்பர வாங்கிட்டு ஓடிரு. ஃபோன் நம்பருக்கு ஓடிரு அப்படி. அதுக்கு மேல எந்த பேச்சும் பேசாதீங்க. புரியுதா? இந்த பேச்சு சொல்லக்கூடாது. ஏன் உங்களுக்கு அவனுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஏன் தேவையில்லாம முயற்சி பண்றீங்க? அதுக்கு தான் சிம்பிளா சொன்னேன். இது யோக மருத்துவம் உடல் மனம் உடல் சம்பந்தப்பட்டது.
யோக மருத்துவம் மனம் சம்பந்தப்பட்டது கேட்காத. உனக்கு மனமும் உடலும் சரியாகணுமா, இந்த ஃபோன் நம்பர் வச்சுக்கோ. ஓடிரு. அதுக்கு தவிர நீங்க எது நீங்க வந்து பேசக்கூடாது. பேசினீங்க நீங்க முட்டாளாயிருவீங்க. என்னது? முட்டாளாயிரும் ஐயா. அவன் என்னமோ பெரிய அறிவாளி மாரி உங்கள வந்து இது வந்து உலகத்துல இருக்கிற அ வயித்துக்கு வேலை குடுக்குற எல்லா முண்டங்களுக்கும் இது பொருந்தும். வயித்துக்கு எவன் சாதாரண உணவு திங்கிறானோ 800 கோடி மக்களுக்கு இதுதான் பதில். அவன் ஜட்ஜா இருந்தா என்ன? அவன் வந்து அமெரிக்க நாட்டு அதிபரா இருந்தா என்ன? இல்ல அமெரிக்கால இருக்கிற மருத்துவ கழகத்துல டீனா இருந்தா என்ன? இந்தியால இருக்கிற மருத்துவ கழகத்துக்கு டீனா இருந்தா என்ன? அது சித்தா டீனா இருந்தா என்ன? அலோபதி டீனா இருந்தா என்ன? நேச்சுரோபதி டீனா எல்லாரும் ஆகாரம் திங்கிற முண்டங்களுக்கு இதுதான் பதில். என்னது? இதுதான் பதில். ஆகாரம் திங்கிறவர்கள் அனைவருக்கும். இதுதான் பதில். இதுதானே நாயே! ஒரு படத்துல வடிவேலு எடுத்துக்கு ஒரு அடிச்சு விடுற ஆளக்காம்மா. அண்ணா இப்படி விரல சூப்பிட்டே இருந்தாரு. அப்ப சூப்பு 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 சூப்பர் சூட்லயே மாறிட்டாரு. அடிச்சு விடுற ஆளக்காம்மா. இதான்டா முண்டம்மா. நாக்கு ஸ்லிப் ஆயிடுச்சும்மா. அந்த மாரி யாரா இருந்தாலும் இதுதான் பதில். என்ன பதில்? இது யோக மருத்துவம். மன உடல் சம்மந்தமானது. இத என்கிட்ட பத்தி கேட்காத. நான் யோக மருத்துவம் மன உடல சரி பண்றதுக்கு படிச்சுட்டு இருக்கிறேன். இந்தா ஃபோன் நம்பர் வச்சுக்கோ, ஓடிக்கோ. இப்படி ஒரு ஆள் இருக்காரு போ அப்படின்னு துரத்தி விட்டுருங்க. எவனா இருந்தாலும் சரி. என்னது? சரிங்க ஐயா. அப்பனுக்கு இதான் பதில், சுப்பனுக்கு இதான் பதில். அப்பனுக்கு இதான் பதில், நீங்க பெத்த சுப்பனுக்கு இதான் பதில். உங்க புருஷனுக்கு இதுதான் பதில், பொண்டாட்டிக்கு இதான் பதில். இல்லையா? உங்க வாத்தியாருக்கு இதான் பதில். எல்லாத்துக்கும் கடவுளே இருந்தாலும், நீங்கள் பரமேஸ்வரியே, பார்வதி யாரா இருந்தாலும் நேர்ல வந்தா, "டேய் போடா வெண்ண, அங்க போடா ஒருத்தர் இருக்கான்" அப்படின்னு தொரத்தி விட்டுருங்க. அந்த கடவுளுக்கு ஃபோன் நம்பர் குடுத்து அனுப்பிச்சு விட்டுருங்க. கடவுளுக்கு ஃபோன் நம்பர் குடுத்து அனுப்பிச்சு விட்டுருங்க ஐயா. அது வந்து நம்மட்ட வந்து போட்டு மண்டை கொட்டு வாங்கி, மனிதனா பிறந்தவன் அத்தனை பேரும் தப்பு பண்ணக்கூடியவன் தான். மனிதனா இந்த பூமியில ஒரு குழந்தை பொறந்துடுச்சுன்னா, ஏதோ ஒரு வகையில் கண்ட கண்ட தப்பு பண்ணி, அடி வாங்கி, உத வாங்கி, செத்து சித்திரவதையாகி கடைசியில வாத்தியார்ட்ட போயி போய் கத்துக்கணும். அதனால தான் ராமன் கூட மனிதனா பிறந்தான். அவன் பல பேத்த கொலை செஞ்சான். அதனால தான் சராயு நதியில போய் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு கதை சொல்றாங்க. அந்த 7வது காண்டம் அதான். அதனால தான் தமிழ்நாட்டுல ராமனை யாரும் வழிபட மாட்டாங்க. சீதைய யாரும் வழிபட மாட்டாங்க. நம்ம நாட்டுல பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல மட்டும் சீதை ராமன படம் வைக்க மாட்டாங்க. இந்த சீதை ராமன் கல்யாணம் பண்ணி படாத பாடு பட்டு, இலம் எடுத்து சித்திரவதை பட்டு நாசமா போனாங்கனால, யாரும் சீதையும் ராமனையும் பேரு சீதைன்னு வைக்கவே மாட்டாங்க. சீதைன்னு பேரு வைக்கவே மாட்டாங்க. ராமன்னு வைக்க மாட்டாங்க. ஏன்னா வச்சா போச்சுடா நம்ம கதையே முடிஞ்சுதும்பாங்க. புரியுதுங்களா? அவங்க அவங்க கல்யாணம் ஆகி கருமாதி இருக்கிறது உங்களுக்கு தெரியவே இல்லையா? ஒரு நாள் கூட 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வாழ்ந்ததே கிடையாது. அதனால தான் 7வது காண்டம் இந்தியால, தமிழ்நாட்டுல படிக்க மாட்டாங்க. 7வது காண்டம் வந்து அபத்தமான காலம். அது தற்கொலை காண்டம் அது. சரி. அதே மாரி தான் என்னது? நான் நிறைவு செய்ய போறேன். அல்லது அதை போன்ற ஒரு இத செஞ்சிருக்கிறாங்க. இதையே ஒரு பழைய விஞ்ஞானம். லாகிரி மகாசையர் அவருடைய மகா குருவான பாபாஜியிடம் இருந்து பாருங்க. இந்த பாபாஜி யார் தெரியுமா? தமிழ்நாட்டில இருந்து போனவர். எங்க தஞ்சாவூர் பகுதியை சேர்ந்தவர் தான். பாபாஜி இருண்ட காலங்கள் இழக்கப்பட்டிருந்த, செத்து போனது, மறைந்திருந்தது, இழக்கப்பட்டிருந்த, யாருக்கும் தெரியாம இருந்தத வந்து இந்த பாபாஜியை கத்துக்கிட்டு மேல வந்தாரு. வேற ஒண்ணும் கிடையாது. தண்ணி குடிச்சிட்டு கீரை தின்னுட்டு இருக்காரு. தண்ணி குடிச்சிட்டு தண்ணிங்கிற மருந்து அருந்திட்டு கீரை சாப்பிட்டுருக்காரு. தண்ணியும் மருந்து தண்ணியும் குடிச்சிட்டு கீரை உண்ண தகுந்த கீரை சாப்பிட்றப்ப குடல் சுத்தமாயிரும், ரத்தம் சுத்தமாயிரும். பசித்தாக நின்று போயிரு. பசித்தாக நின்று போச்சு நேரா நேரா வீண்படி யோசிச்சுட்டு உட்காந்துக்க வேண்டியதுதான். வேற ஒண்ணுமே இல்ல. வேற சந்தேகம் இருந்தா கேளுங்க, நிறைவு செய்யலாம். நன்றி. சந்தேகம் இருக்கா? என்னடா தூங்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன். தூங்கிட்டு இருக்கிறீங்களா? அறவாளி இல்லையா இல்லையா. சரி சரி. எல்லாரும் இந்த பழப்பச்சி வேற ஒருத்தருக்கு சொல்லியிருக்கேன். ஒருத்தருக்கு வந்து பல்லுக்கு வேலை கொடுக்குற மாதிரி கலைஞர் சொல்லியிருக்கிறேன். முடிச்சா உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கங்க. மீண்டும் நாம இரவு இந்த மத்தியானம் 1 to 1:30 பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா.